திருநங்கைகளுக்கு தனி ஆணையம் அமைத்து அவர்களை மூன்றாவது பாலினமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநங்கைகளின் பாலின அடையாளத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை வழங்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தைச் சேர்ந்த திருநங்கைகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். இது தொடர்பாக பேசிய அச்சங்கத்தின் தலைவர் பிரியா பாபு, தங்களுக்கு தனி ஆணையம் அமைத்து சட்டசபையில் நியமன உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் தங்களை மூன்றாவது பாலினமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். திருநங்கைகளை மூன்றாவது பாலினமாக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் அரசு ஆணை மட்டும்தான் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். திருநங்கைகள் தமிழகத்தில் பல்வேறு சமூக பொருளாதார பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறாங்க. சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்குது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா திருநங்கைகளுக்கான தனி ஆணையம் உருவாக்கப்படும். தமிழ்நாடு திருநங்கையர் ஆணையம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கணும். கண்டிப்பாக இதுக்கு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று கேட்கிறோம். இன்றைக்கு திருநங்கைகள் வளர்ந்து வரும் சமூகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி இப்போ இருக்கிற சட்டமன்றத்திலேயே கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. 2003ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தங்கள் சமூகத்தினருக்கு வழங்கப்பட்ட மனைப்பட்டாவை திமுக அரசு அங்கீகரிக்காததோடு வீடு கட்டிக் கொள்ளவும் அனுமதிக்கவில்லை என்று அகில இந்திய அரவாணிகள் உரிமை மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் இயக்குநர் மோகனா குற்றம் சாட்டினார். மேலும் தங்களுக்கு குடியிருப்பு அமைத்து தர தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். 2003 கொடுத்த பட்டா 58 பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டா வேலூர்லயும் இந்த திருச்சி மாவட்டத்திலயும் அம்மா ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பட்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடு கட்ட தரல. அம்மா எங்களுக்கு முழுமையா பங்கெடுத்து எங்க அரவாணிகளை வாழ வைக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படுவது போன்று பாலின மாற்ற அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் தங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திருநங்கைகள் கோரிக்கை விடுத்தனர்.